ஆமாம், கடந்து செல்லலாம். சரி, முக்கியமான ஒரு பிரசங்கம். போன வாரம் கூட பேசுனேன். 2017 அந்த நோட்டு புக்கை பார்க்கும்போது துரோகத்தின் மத்தியில் வாழ்ந்த விசுவாசிகள் சொன்னேன். அது எப்படி நீங்கள் புரிஞ்சுட்டு. சரி, துரோகத்தின் மத்தியில் வாழும் விசுவாசிகள். இந்த நாளிலும் சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். உலகத்திலே உண்டான முதல் மனுஷனிலிருந்து இப்பொழுது வரை நாம மனிதர்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா ஒரு துரோகத்தின் மத்தியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்க யூதா புஸ்தகம், புதிய ஏற்பட்ட யூதா புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த துரோகத்தின் மத்தியில வாழ்கிற விசுவாசிகள் என்ன செய்யணும் அப்படின்னு அது ரொம்ப தெளிவா இருக்கு. முதல் துரோகம் எங்க ஆரம்பிச்சதுன்னா ஆண்டவர் முதல்ல யார் படைச்சாரு? ஆதாம் ஏவாளை படைச்சாரு. படிச்சு எங்க விட்டுருந்தாரு? ஏதே தோட்டத்துல. அப்போ ஒருத்த வந்தா யாரு? கூட ஒருத்த வந்தா யாரு? சர்ப்பம், சாத்தான் வந்தானா? வந்து யார வஞ்சிச்சான்? ஏவாளை வஞ்சிச்சு. அவளுக்கு சாதகமா பேசி, நைஸா பேசி, எல்லாத்தையும் நம்ப வச்சு அவளுக்கு என்ன செஞ்சுட்டான்? துரோகம் பண்ணிட்டான். அந்த துரோகம் பண்ணதுனாலதான் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல என்ன செஞ்சாங்க? வெளியே அனுப்பப்பட்டாங்க. அதுக்கடுத்து இவங்க வெளியே வந்துட்டாங்க. வந்து ஒரு குடும்பமா வாழ்றாங்க. அவளுக்கு 2 பிள்ளைகள் பிறகு. மூத்தவன் பேரு என்ன பேரு? காயின். இளையவன் பேரு ஆபேல். இப்போ அந்த குடும்பம் வந்து அங்க ஆபேல் என்ன செஞ்சான்? ஆபேலுடைய வேலை என்ன வேலை? ஆடு மாடு மேய்க்கிற வேலை. காயினுடைய வேலை விவசாயம் பண்ற வேலை. இப்ப 2 பேரும் தேவ சமூகத்துல போய் என்ன செய்யறாங்க? காணிக்கைய கொண்டு போறாங்க. ஆபேல் என்ன காணிக்கை செலுத்தினா? ஆடு. நல்ல ஒரு கொளுத்த கல்ல கன்று கொடுத்து அங்க வந்து தேவனுக்கு பலி செலுத்தினான். காயின் என்னதான் பலி கொடுத்தா? காய்கறிகள், 12 காய்கறிகளை பலி கொடுத்தான். ஆண்டவர் 2 பேரும் காணிக்கை ஏற்றுக்கொண்டாரா? இல்ல, ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். ஏன் ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டாரு? சிஸ்டர் தான் பதில் சொல்லி இப்ப பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆபேல் விசுவாசத்தோட, முழு மனசா விசுவாசத்தோட எழுதிதா காணிக்கையை செலுத்தினான். அப்போ காயின் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? அவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல. என்ன? அவன் விசுவாசத்தோட செலுத்திருக்க மாட்டான். ஏதோ ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தணும்னு சொல்லி செலுத்திட்டான். இப்போ அங்க சத்துரு வந்து என்ன செஞ்சான்? காயின் வழியா வந்து ஆபேல் என்ன செஞ்சான்? கொலை பார்த்தான். நீங்க அது 4ஆம் அதிகாரம் இருக்கு. ஆதியாகமம் 4 எடுங்க. அது மட்டும் வாசிங்க. ஆதியாகமம் 4ல எடுத்துட்டீங்களா? 5 வாசிங்க. காயினையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முக நாடி வேறுபட்டது. காயினுக்கு ஒரு பெரிய எரிச்சலை யார் கொண்டு வருவான்? சாத்தான் கொண்டு வருவான். எரிச்சலினாக கணவன் மனைவிக்குள்ள சில பரிச்சைகள் வரும்போது என்ன செய்வான்? எரிச்சலினாக வந்து கணவன் மேலேயே மனைவி மேல என்ன செய்வான்? உட்கார்ந்து முக நாடி வேறுபட்டு ஒரு பெரிய சண்டையை கொண்டு வரும். இப்போ அப்போ அங்க ஒரு ஆபேல் பார்க்க நம்ம அண்ணன் தானே, நம்ம அண்ணன் நம்மளை என்ன செய்வான் அப்படின்னு சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற வேலையில காயின் என்ன செய்தான்? தம்பிய வளர்க்கணும். தம்பி நினைச்சிருப்பானா அண்ணன் நம்மளை இப்படி பண்ணுவான்? அங்க ஒரு விசுவாச ஒரு துரோகம் அங்கே ஏற்பட்டது. அப்படித்தானே? சரி, அப்படி நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 42க்கு வந்தீங்கன்னா 42 21 நினைக்கிறேன்.
நம்முடைய சகோதரனுக்கும் நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. நாம் கண்டும் செவி கொடுக்காமல் போனமே நமக்கு நேரிட்டது என்று சொல்லிக் கொண்டாங்க. இது எப்ப சொல்லிக் கொள்றாங்கன்னா, எகிப்துல தேசம் முழுவதும் ஒரு பஞ்சம் உண்டாயிட்டு யோசேப்பு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போய் அங்க ஒரு ராஜாவுக்கு கீழே ஒரு அதிகாரியாக இருக்கிறாங்க. இப்போ யோசேப்புடைய அண்ணன் தம்பி இருக்கிற அந்த தேசத்துல அங்கேயும் பஞ்சம் உண்டாயிட்டு யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை நீங்க போய் எகிப்துல போய் தானியம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இப்போ அவருடைய யாக்கோபுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் எகிப்துக்கு வராங்க சொல்லுங்க? 10 பேர். கரெக்ட். ஆனா மொத்தம் எத்தனை பேரு? 12 பேர். ஒருத்தர் யோசேப்பு, இன்னொன்னு பெஞ்சமின். எங்க அப்பா வச்சுக்கிட்டாரு, நீ யோசேப்பு மாதிரி இவனையும் நீங்க செஞ்சிருக்க. இப்போ யோசேப்புட்ட வந்து அங்க இந்த 10 பேர் வந்து அங்க பேசும்போது யோசேப்பு சொல்றாரு, நீங்க தேசத்தை வேவு பார்க்க வந்த வேவுக்காரர் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லும்போது அது என்ன எழுதியிருக்குன்னா 21 அதை யாரு சொல்றான்னா அந்த 10 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறாங்க, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்ம எப்படி வேண்டிக்கிட்டான்? கெஞ்சி வேண்டிக்கிட்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டு அவனுக்கு செவி கூடாமல் போனமே, ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை பார்த்து ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 22 சொல்லுது, அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து, இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? நீங்கள் கேளாமல் போனீர்கள். இப்பொழுது இதோ அவன் இரத்த பலி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார். 23 சொல்லுது, யோசேப்பு துபாசையை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியால் தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியாது என்று அறியாதிருந்தார்கள். 24 சொல்லுது, அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோடு பேசி அவர்கள் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டி வைத்தார். யோசேப்பு தன்னுடைய அண்ணன்மாருக்கு அவன் என்ன செஞ்சான்? ஆடு மேய்க்கிற அந்த இடத்துக்கு ஆகாரம் கொண்டு போன அந்த நேரத்துல அவங்க என்ன செஞ்சாங்க? சொப்பனக்காரன் வானா அப்படின்னு சொல்லி அவனை என்ன செஞ்சாங்க? துணியில போட்டாங்க. அந்த எகிப்தியருக்கு என்ன செஞ்சாங்க? விற்று போட்டாங்க. அந்த நிலைமையில அவன் தன்னுடைய அண்ணன்மார்ட்ட என்ன செஞ்சான்? கெஞ்சி பார்த்திருக்கான். பாத்தீங்களா, அவங்க அண்ணன்மார் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, கெஞ்சி பார்த்தான். அப்போ நம்முடைய கூட பிறந்த அண்ணன் மாதிரி நம்மளுக்கு இப்படி செய்வாங்க அப்படின்னு யோசேப்பு நினைச்சிருப்பாரு. ஆனா அங்க என்ன செய்து? ஒரு துரோகம். யோசேப்புடைய வாழ்க்கையில ஒரு துரோகம் அங்க ஏற்படுது. இதைத்தான் அவங்க தன்னுடைய ஸ்டேட்மெண்ட சொல்றாங்க. அது சொல்லப்பட்டு இருக்குது 23 யோசேப்பு துபாசியை கொண்டு அவர்களிடத்தில் பேசினபடியா தாங்கள் சொன்னது அவனுக்கு தெரியும் என்று அறியாதிருந்தார். துபாசியை கொண்டு பேசியிருக்கான். அப்படி மொழிபெயர்ப்பாளர்கள் எகிப்திய மொழி பேசுவாங்க. இவங்க என்ன மொழி பேசுறாங்க? எபிரேய மொழி பேசுறாங்க. ஆபிரகாமுடைய அந்த யாக்கோபுடைய குடும்பம் எபிரேய மொழி பேசுவாங்க. இவங்களுக்கு எகிப்து தெரியாது, எகிப்தில் உள்ளவங்களுக்கு எபிரேய மொழி தெரியாது. அதனால இவங்க வந்து அவர் முன்னாடி பேசுறாங்க. யார் முன்னாடி? யோசேப்பு முன்னாடியே எபிரேய பாஷையில பேசுறாங்க. அவருக்கு தெரியாது. ஏன்னா அவர் யார் கொண்டு பேசுறாரு? ஒரு மொழிபெயர்ப்பாளர் வச்சு அவர் எகிப்தில பேச அந்த எகிப்திய மொழியை எபிரேய பாஷையில இவங்க அண்ணன்மாருக்கு அவங்க மொழிபெயர்க்கிறாங்க. அப்போ இவங்க நினைச்சுக்கிட்டாங்க இவரு எகிப்து தான் தெரியும், இவருக்கு எபிரேய தெரியாதுன்னு சொல்லி தம்பிகிட்ட நம்ம எப்படி நடந்து கொண்டோம், தம்பிக்கு நாம எப்படி துரோகம் செஞ்சோன்னு அதை பேசும்போது யோசேப்பு அதை கேட்டுட்டு போய் உள்ள போய் இரும்புக்குள்ள எழுதிட்டாரு, அழுதுட்டு கண்டிப்பாங்க. அப்போ ஒரு துரோகம் அங்கே ஏற்படுகிறது. நீங்க இப்படி பாத்தீங்கன்னா ஆதிகாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், அதாவது அந்த
ஆரம்ப நாட்களிலிருந்து இப்பொழுது நாம் இருக்கும் வரையும் நாம் யார் மத்தியில் வாழுகிறோம்? துரோகத்தின் மத்தியில் தான் வாழுகிறோம். மொத்த ஜனமும் துரோகத்தின் மத்தியில் தான் வாழுகிறோம். நாம நடக்கும் போதும் துரோகம் நம்ம பின்னாடியே வருது, நம்ம படுக்கும் போதும் துரோகம் நம்ம கூட தான் படுத்துக்கிறது. எல்லாம் துரோகத்தின் மத்தியில் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ யூதா எழுதின புத்தகத்துக்கு வாங்க. அதுல தான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். யூதா எழுதின பொதுவான நிறுவனம் இருக்கா? புதிய ஏற்பாட்டுல எடுத்துட்டீங்களா? எத்தனை அதிகாரம் இருக்கு? ஒரே ஒரு அதிகாரம். ஆனா இந்த ஒரு அதிகாரத்தை கொண்டு ஒரு 10 நாள் பிரசங்கம் பண்ணலாம். அதுல அவ்வளவு பெரிய காரியங்கள் இருக்குது. யூதா, இந்த யூதா யாரு? ஒரு அப்போஸ்தலன். இந்த யூதா யாருக்கு தெரியுமா உங்களுக்கு? யாரு சொல்லுங்க? அப்போஸ்தலன் தான் தெரியும். ஆனா இந்த யாக்கோபின் சகோதரர். கரெக்ட் தான். சரி, நீங்க இத பாத்தீங்கன்னா அது எழுதிருக்கு 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, தேவனாலும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறார்கள். இப்போ இந்த யூதா அங்கே எப்படி தன்னை ஒரு முன்னிலைப்படுத்துகிறா? இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் சொல்றார். உண்மையிலே இந்த யூதா யாருன்னா இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரன். இயேசு கிறிஸ்துவுடைய அப்பா பேர் என்ன? யோசேப்பு. அம்மா பேரு மரியா. சரிங்களா? இப்போ யோசேப்பும் மரியாளும் சேர்வதற்கு முன்னே பரிசுத்த ஆவியால் கற்பம் தரிக்கப்பட்டு பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ அதுக்கடுத்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எத்தனை பிள்ளைகள் பிறந்ததுன்னா 4 ஆண்கள் பிறந்திருக்கிறாங்க, பெண் பிள்ளைகளும் பிறந்திருக்கிறாங்க. இதுல இருக்கு யாக்கோபுடைய சகோதரன் அவர் சொல்றாங்க. சரிங்களா? நீங்க அப்படி நீங்க வந்தீங்கன்னா மார்க்கு 3 எடுங்க. மார்க் 6:3 வாசிங்க. 6:3. இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? யாரை பத்தி சொல்றாங்க? இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாங்க. அப்ப அவர் கூட பிறந்த 4 பேர் போட்டிருக்கா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். அப்போ இவர் பேர் என்ன பேரு? இந்த நிருபத்தை எழுதினவரு யூதா எழுதியிருக்கிறார். இப்போ யாக்கோபும் அந்த யூதாவும் தான் இந்த அப்போஸ்தலருக்குள்ள அங்க வரதை நம்ம பார்க்கிறோம். இந்த யூதா எழுதியிருக்கிறாரு. ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அந்த நாட்கள்ல இந்த துரோகத்தின் மத்தியில வாழ்கிற விசுவாசிகளை குறித்து, நீங்க எப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீங்க, இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு அவர் திட்டமான ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. சரிங்களா? நீங்க அப்படி வாங்க. யூதாக்கு வந்துட்டீங்களா? 2ஆம் வசனம் வாசிக்கலாம். உங்களுக்கு இரக்கமும் பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எனக்கு அவசியமாய் இருக்கிறது. பொதுவா ரட்சிப்பு குறித்து எல்லாம் அங்க பேசிட்டு இருக்கும்போது யூதா ஒரு விஷயத்திலே அவர் சொல்லுகிறார், இந்த ரட்சிப்பு குறித்து நான் உங்களுக்கு எழுதி உணர்த்துவது அவசியமாய் இருந்தாலும் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட
விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று நான் உங்களுக்கு எழுதுவது ரொம்ப அவசியமாக இருக்கு. ஏன்? பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் தான் நம்மளை எல்லா நிலைமையிலும் காக்கும். நீங்க கடனாளியா இருந்தாலும் சரி, நீங்க வியாதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்க பலனாளியா இருக்கும்போது, பல தேவைகளை நீங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கும் போதும், உங்களுக்கு கூட பிறந்தவங்க, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, சபையில இப்படி இருக்கிறவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணும் போதும் நம்மளை எல்லாம் தப்புவிக்குது ஒன்னே ஒண்ணு, எது? விசுவாசம். விசுவாசம். ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு விசுவாசம் பெரிய ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம் இருந்தா தான் நாம இந்த மத்தியில, நம்ம துரோகத்தின் மத்தியில வாழ்கிற நாம் தேவனுக்கு என்று எழும்பி பிரகாசிக்க முடியும். உங்க குடும்பத்தை நீங்க கட்ட முடியும், உங்க பிள்ளைகளை காக்க முடியும். எல்லாத்தையும் நாம காக்கணும், நடத்தணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? விசுவாசம். இந்த விசுவாசம். இப்போ அவர் அப்படி எழுதுறாரு, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை புரட்டி தேவனையும் மறுதலிக்கிற நுழைந்திருக்கிறார்கள். இப்போ அந்த நாட்கள்ல சபையில என்ன நடந்துட்டுனா, இப்படி இயேசுவை மறுதலிக்கிறவங்க பக்க வழியா எங்க போயிட்டாங்கன்னா சபைக்குள்ள வந்துட்டாங்க. எப்போ? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போஸ்தலர் நாட்களிலே சபைக்குள்ளே அப்படி பக்க வழியா அவங்க வந்து சபைக்குள்ளே அவர்கள் விசுவாசிகளை போல இருந்து அவர்கள் பெரிய அங்கு காரியத்தெல்லாம் செய்யறாங்க. அதெல்லாம் நீங்க அப்படி கீழே பாத்தீங்கன்னா, நீங்களும் 5 சொல்லுது, முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை வரப்பண்ணி ரட்சித்து அழிந்தார். எகிப்தில அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ராயல் மக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? எகிப்திலிருந்து கொண்டு வந்து அந்த வனாந்தரத்துல நடத்தும் போது அவரு யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கலையோ, ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்பலையோ அவங்களெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டாரு. அப்ப ரட்சிப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும். இஸ்ராயல் மக்கள் எல்லாத்துக்கும் ரட்சிப்பு கிடைச்சதா? எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்க எல்லாத்தையும் 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்து என்ன செஞ்சாரு? கொண்டு வந்துட்டாரு. ரட்சிப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கு. ஆனா இந்த விசுவாசியாதவங்கள, தேவனை நம்பாதவங்க ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டார். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன 19, 14, 29 அதுல இருக்கு. சரி, அதெல்லாம் கிடையாது. சரி, அதெல்லாம் பார்த்தா நேரம் காணும். ரெண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்றாங்க. 6 வசிங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் விட்டுவிட்ட தூதர்களையும் கட்டி அந்த காலத்திலே அடைந்து வருகிறார். இது யாரு? பாவம் செய்த தூதர்கள் யாரு? லூசிபருடைய கூட்டம். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு இடத்தை வச்சிருந்தாரு. அவங்களுடைய வேலை என்ன வேலை? லூசிபருடைய வேலை என்ன வேலை? தேவனை ஆராதிப்பு. ஒரு முக்கியமான இடம். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு நாள் மேன்மை ஆண்டவர்களுக்கு விரோதமாக இதயத்திலே மேன்மை வந்து கீழே என்ன செஞ்சிட்டாங்க? விழுந்துட்டாங்க. அவங்கதான் நாம சாத்தான் என்று சொல்றோம். அதுதான் அது சொல்லுவதற்கு ஆதி மேன்மையை இழந்த அந்த தூதர்கள். அப்படித்தானே? தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களை மகாநாளின் நியாயத்திற்குள் கண்டு நித்திய சங்கிலிகளை கட்டி வச்சிருக்கிறார். அவங்களுக்கு ஒரு நித்திய சங்கிலி கட்டி வச்சிருக்காங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா 2 பேதுரு 2:4 வாசிங்க. 2 பேதுரு 2:4 அங்க சொல்லுவாரு, பாவம் செய்த தூதர்களே தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சாத்தானும் சாத்தாடி கூட்டத்துக்கும் ரட்சிப்பு இருக்குமா? கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. ஆனா மனுக்குலத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் முடியல. மனுக்குலத்துக்கு ஆண்டவருடைய கிருபை இன்னும் இருக்கு. நமக்கு இன்னும் இருக்கு. நம்மளும் பாவம் தான் செஞ்சோம், அவனும் பாவம் தான் செஞ்சான். ஆனா அவனுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிட்டு நமக்கு இன்னும் நியாய தீர்ப்பு வரல. ஒரு நாள் நியாயாதிபதி முன்பாக வர நாம் காத்திருக்கிறோம். சரிங்களா? இப்போ சாத்தானுக்கு அந்த கால சங்கிலி, நித்திய சங்கிலினாலே அவர் கட்டி வச்சுட்டார். சரி, 7. அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் விபச்சாரம் பண்ணி தொடர்ந்து சோதம் குமாரா பட்டணத்துல ஒரு மோசமான காரியம் நடந்துச்சு. ஆணுக்கு ஆண், பெண்ணுக்கு பெண் என்கிற இப்ப கூட வெளிநாட்டுகள்லாம் அந்த திருமணத்தை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு தேவனுக்குமான பாவம் அங்க ஏற்பட்டுச்சு. அப்படித்தானே? லோத்து அந்த பட்டணத்துல இருக்கும்போது என்ன செஞ்சாரு? வெளியே வரும்போது அவருடைய மனைவி 31 எல்லாம் தெரியும்ல. அப்படி ஆண்டவர் அவங்களெல்லாம் ஒரு திருஷ்டாந்தர ஆக்கினை அடைந்து திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரிங்களா? சரி, இது ஆதியாகமம் 19, 24, 25 இருக்கு. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. 8 சொல்லுது, அப்படி போலவே சொப்பனக்காராய் இவர்களும் மாம்சத்தை அசுத்திப்படுத்திக் கொண்டு மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். யாரு? சொப்பனக்காரர்கள். அந்த நாட்கள்ல, அந்த அப்போஸ்தலருடைய நாட்கள்ல சொப்பனக்காரர்கள் எதிர்க்கெடுத்தாலும் என்ன செய்யுது? சொப்பனம் பார்த்துட்டு இந்த சொப்பனம் தான் என்ன வழி நடந்ததுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில தப்பான இடத்துக்கு கேள்வி. நான் சொல்றேன், எனக்கும் நல்ல சொப்பனமும் நடக்கும், கெட்ட சொப்பனமும் வரும். எந்த சொப்பனம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு ஆண்டவருக்கு பிரியமா நம்ம என்ன செய்யணும்? வாழை பார்க்கணும். சரிங்களா? ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறாரு. அவருக்கு நம்முடைய மனசுல, நம்முடைய ஆவியில எது நல்லது எது கெட்டது எல்லாம் அவர் உணர்ந்துறாரு. சொப்பனம் எப்படி வரும் ஒரு மனுஷனுக்கு? வேதம் சொல்லுது, தொல்லையின் திரட்சையினாலே சொப்பனம் பிறக்குன்னு சொல்லுது. இருதயத்தின் நிறைவு வாய் பேசுன்னு சொல்லுது. அப்போ நாம பார்க்கிற சொப்பனம் எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தவறான வழிக்கு நீங்க போயிருவீங்க. அதான் அவர் சொல்றாரு, சொப்பனக்காரராகிய இவர்களுக்கு மாம்சத்தை அசுத்திப்படுத்திக் கொண்டு பாவம் செஞ்சுட்டு இது பாவம் இல்ல அப்படின்னு ஆண்டவர் ஏன் கூட தான் இருக்கிறாரு. நம்ம நம்முடைய மாம்சத்தை என்ன செய்யக்கூடாது? அசுத்தப்படுத்தக்கூடாது. அதுல அப்படிதான் எழுதிருக்கு. கர்த்தத்துவத்தை என்ன செஞ்சாங்க? அசட்டம் பண்றாங்க. ஆண்டவர் தந்த அந்த நீங்க அப்படியே வாங்க, யாத்ராகமம் 22, 28 வாசிங்க. யாத்ராகமம், நியாயாதிபதிகளை உன் ஜனத்தின் அதிபதிகளை சபியாமலும் இருப்பாயாக. பதிலா ஆண்டவர் அந்த நாட்கள்ல யார் வச்சிருந்தாரு? நியாயாதிபதிகள். ராஜாக்கள் வருவதற்கு முன்பு நியாயாதிபதிகளை வச்சிருந்தாரு. ஆனா அந்த நியாயாதிபதிகளை ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? தூசிக்கிறாங்க, சபிக்கிறாங்க. கர்த்தர் தந்த அந்த நியாயாதிபதிகளை நாம என்ன செய்யக்கூடாது? தூசிக்க கூடாது, சபிக்க கூடாது. நம்ம தேசத்துல நமக்கு தந்த பிரதமரையோ நமக்கு தந்த முதல்வரையோ நாம என்ன செய்யக்கூடாது? தூசிக்க கூடாது, சபிக்க கூடாது. அது அவர் பார்த்துக்கணும், அவங்களுடைய பலனை நம்ம பார்த்துக்கணும். அப்போ இவங்க இந்த சொப்பனக்காரர்கள் எல்லாம் அவங்க அப்படியே செஞ்சாங்க. 2 பேதுரு 2:10 வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்திற்குப்படி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணினவர்களை அப்படி செய்வார். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றாங்க. சபையில தைரியமா நீங்க பாவம் செய்யுங்கன்னு என்ன சொல்றாங்க. இந்த பாவம் செஞ்சாலும் உங்க கூட ஆண்டவர் இருப்பாருன்னு அப்படிலாம் பிரசங்கிக்கப்படுகிறது.
அப்படிலாம் நாம நம்முடைய மாம்சத்தை அசுஸ்திப்படுத்தி கர்த்தத்தோட என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. அடுத்து வாசிங்க. 9. பிரதான தூதனாகிய மிகாவேல் பிசாசுடனே தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் மோசே என்ன செஞ்சிட்டாரு? கானானுக்குள்ள போனாரா? இல்ல, போகல. கானானை பார்த்தாரா? பார்த்தார். மலையில இருந்து ஆண்டவர் பார்த்தார். இதான் காணாம உன் ஜனெல்லாம் இதெல்லாம் போய் குடியிருக்க போகுது. ஆனா நீ மட்டும் போக மாட்டோமா? நீ கண்ணால பார்த்துக்கோ, நீ உள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு? மரணம் அடைஞ்சிட்டாரு. உபாகமம் 34:6 வாசிங்க. உபாகமம் 34:6. கடைசி அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள அஞ்சாம் சொல்லுது, அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தரின் வார்த்தையின்படியே மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத்பேலுக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். யார்? அவர்னா யாரு? கர்த்தர் அடக்கம் பண்ணினார். அங்க இஸ்ராயல் மக்கள் வந்து அவர் அடக்கம் பண்ணாங்களா? இந்த நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேதக்குள்ளே மோசே கல்லறை எங்க அடக்கம் பண்ண இடம் என்னன்னு இந்த நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. யாருக்கு தெரியும்? கர்த்தர் ஒருவனுக்கு தான் தெரியும். ஏன் அப்படின்னா, இப்பதான் நீங்க யூதால சொல்லப்பட்டிருக்குது, பிரதான தூதனாகிய மிகாவில் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்த போது, மோசே மரித்த பின்னாடி மோசே சரீரத்தை தூக்க யார் வரா? பிசாசு வரா. ஆண்டவர் விடுவாரா? பிசாசு மோசேயை குறித்து அங்க குற்றப்படுத்துதான். இங்க எல்லாம் இவர் தப்பு செஞ்சாரு, இவருடைய சரீரம் எனக்கு வேணும், நான் எங்க கொண்டு போயிருவேன்? நரகத்துக்கு திடீர்னு போயிருவேன் நாங்க சொல்லும் போது, அந்த பிரதான தூதன், அவருடைய தூதன் பேர் என்ன பேரு? மிகாவேல், யுத்த தூதன். அவர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரே சாத்தானே அப்படிங்க. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாரே சாத்தான். ஏன் தூசணமா பேசல ஒரு தூதன்? அப்படின்னா நினைச்சா அவருக்கு தண்டனை கொடுக்க அப்பவே முடியும். மிகாவேல் நினைச்சா சாத்தானுக்கு அவனையே தண்டனை கொடுத்துருவாரு. ஆனா அவர் தண்டனை கொடுக்க நினைக்கிற அதிகாரத்தை அவர் எடுக்கல. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார். அப்போ நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமா யாராவது குற்றம் செஞ்சா அதிகாரத்தை நம்ம கையில எடுத்துக்கலாமா? எடுத்துக்கொள்ள கூடாது. எடுத்துக்கூடாது. யாரு? ஆண்டவர் பார்த்துக்குவார். உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்க, நமக்கு விரோதமா எழும்புறவங்க எல்லாத்தையும் ஆண்டவரையும் பார்த்துக்கிறாரு. நாம என்ன செய்யணும்? தூசணமா குற்றப்படுத்த துணியக்கூடாது. சரி, அப்படி வாங்க. இவர்கள் தங்களுக்கு தெரியாத தூசிக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்களை தூசிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களை போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்தவர்களை தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்களை தாங்களே இவர்கள் என்ன செய்யறாங்க? கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்போ நாம் தேவனுக்கு ஏற்றபடி நாம இதெல்லாம் நினைச்சு பார்த்து தேவனுக்கு ஏற்றபடி நம்ம வாழணும். நம்மளுடைய சரீரத்தை நாமே என்ன செய்யக்கூடாது? எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் இது எல்லாம் அப்படியே எழுதி வச்சுட்டு இருக்காரு. அப்படி வாங்க. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயுடைய வழியில் நடந்து பீடியாம் குடிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். இப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவர்கள் காயூருடைய வழியில நடந்துட்டாங்க. காயின் என்ன செஞ்சான்? எரிச்சலின் ஆவியாக மேல வந்து முகநாடி வேறுபட்டு தான் கூட பிறந்த தம்பியே என்ன செஞ்சிட்டான்? கொண்டு போனான். அப்போ நீங்களும் அப்படி இருக்க கூடாது. கொலைகார ஒரு கூட்டமா இருக்க கூடாது. எரிச்சல் படுகிறவர்களா நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாது. கோபப்படுகிறவர்களா நாம இருக்க கூடாது. நம்முடைய முகநாடியை வேறுபடுத்தி பேசி நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது அப்படின்னு அங்க சொல்ல. முதல்ல இது
காயின்னா கொலைகார குடும்பம். அது அடுத்து பிலேயாம் கூலிக்கார வஞ்சகத்திலே விழுந்தோடி. பிலேயாம் என்ன செஞ்சான்? இஸ்ராயேல் மக்களை சபிக்கிறதுக்காண்டி அவங்கள அந்த பாலாக் ராஜா கூட்டிட்டு வர ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த இஸ்ராயேல் மக்களை சபிச்சா அவன் சபிக்கப்பட்டவன்னு சொல்றான். ஒருவேளை பிலேயாம் அந்த இஸ்ராயேல் மக்களை சபிச்சிருந்தா சாபம் எங்க போயிருக்கும்? இஸ்ராயேல் மக்கள் மேல போமா. ஆனா பாலாக் சொல்றான் பிலேயாமை பார்த்து, பிலேயாமே நீ சபித்தால் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் எனக்கு தெரியும், அதனால நீர் வந்து இவர்களை சபின்னு சொல்றான். இஸ்ராயேல் மக்கள் இப்ப யாரு? ஆவிக்குரிய நாம். அல்லேலூயா. விசுவாசம் மார்க்கத்தை நாம் யாரு? ஆவிக்குரியவர்கள். உங்களை ஒருத்தர் சபிச்சா அந்த சாபம் உங்க மத்தியில வருமா? வராது. அந்த சாபம் யார போகும்? யாரு சபிச்சானோ அவனே போய் படிச்சுக்கணும். நீங்க நிறைய சாட்சியெல்லாம் கேட்டுருப்பீங்க. விசுவாசி பிள்ளைக்கு விரோதமா சிலவங்க மந்திரம் வச்சு கடைசியில் அந்த மந்திரம் அவனுக்கு வந்து அவன் குடும்பம் கெட்டு சீரழிஞ்சு போனதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்போ நாம அப்படிப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். கிறிஸ்தவர்களை குறித்தான ஆசீர்வாதமும் சாபமும் அவன் வாயில தான் இருக்கு. நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. நம்மகிட்ட இருந்து அவன் ஆசீர்வாதத்தை கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப அவன் நம்மள என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். சாபத்தையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நம்மள சபிக்கணும். நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த பிலேயாம் அங்க என்ன செஞ்சுட்டானா, ஒரு தவறுதான உபதேசம் பண்றாங்க. ஏன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த இஸ்ராயேல் மக்கள்ல அவன் சொல்லிட்டான், அந்த பாலாக் ராஜாட்ட உங்களுடைய ஜனத்தினுடைய பெண் பிள்ளைகளை உடுமையா அவங்க எல்லாம் விழுந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பாதையை காட்டி அந்த பாலாக் ராஜாட்ட இருந்து என்ன செஞ்சான்? பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவன் போயிட்டான். ஆண்டவருடைய வார்த்தைப்படி அவன் நடக்கல. அப்போ பணத்துக்காக நம்ம வாழ்க்கையில எதையும் செய்யக்கூடாது. பணம் வேணுங்கிறதுக்காண்டி அந்த பிள்ளையாம போல நாம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்ய? கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். கோரா இது யாருன்னா, நீங்க சங்கீத பகுதி வாசிக்கும் போதெல்லாம் கோராகின் புத்திரன் வந்தா இவங்க யாருன்னா லேவி கோத்திரத்தா ஒரு தேவனுக்கு தூப கலசத்தை செலுத்த வேண்டிய ஒரு லேவி ஆசாரியன் ஊழியக்காரன். லேவி கோத்திரத்தை உள்ள இந்த லேவி கோத்திரத்தை ஒரு நேரம் என்ன செஞ்சிட்டாங்க? மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா முறுமுறுத்து அவங்க எல்லா ஜனங்களையும் கொஞ்சம் ஒரு 4 பேர் தாத்தான் அபிராம இப்படி எல்லாம் கூட்டிட்டு போய் கிட்டத்தட்ட அதை போட்டிருக்க. நீங்க போய் வீட்டுல போய் படிச்சுங்க பாருங்க. நேரம் ஆகுது. என்னாகமோ 16:1-3 வாசிங்கன்னா அதுல எழுதி இருக்கு. ஒரு பிரிவினைய அந்த சபையிலிருந்து ஜனங்கள்லாம் கூட்டு போய் மோசேக்கு விரோதமா பேசி ஆரோனுக்கு விரோதமா பேசினாங்க. அங்க என்ன நடந்துச்சு? கோராகின் கூட்டத்தார நின்று பேசும்போது அந்த தூப கலசத்தை ஆண்டவர்களால் செலுத்தும் போது பூமி என்ன செஞ்சு 2ஆ கலந்து உள்ள எல்லாம் போயிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாம் போயிட்டாங்க. அப்போ பிரிவினை செய்கிறவர்கள் அப்படிப்பட்டவர்களா நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அது குடும்பம் ஆனாலும் அது சபையானாலும் நம்ம பிரிவினை என்ன செய்யக்கூடாது? ஊக்குவிக்க கூடாது. இதெல்லாம் அவர் எதுக்காண்டி சொல்றாருன்னா, அப்போஸ்தலர் நாட்களிலே அப்படி நடந்தது. அதுக்குதான் அவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. அதை நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க அப்படி அப்படி கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா 14 சொல்லுது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான யோனோக்கு இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயத்திற்கு கொடுப்பதற்கும் அவங்க பத்தி உள்ளவர் யாவரையும் செய்த கடின வார்த்தைகள் எல்லாம் இருந்தவும் அவர்களை 1000
ஆயிரமான தமது பரிசுத்தோடு வான்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. நீங்க போய் வம்சவரலாறு எடுத்து நீங்க ஆதியாகமம் 5ல படிச்சீங்கன்னா 5:18 பார்த்தீங்கன்னா ஏனோக்கு வருவார். கரெக்டா நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 7வது தலைமுறை ஏனோக்கு அப்படி இருக்கு. இதெல்லாம் நீங்க இந்த யூதா எழுதின இந்த நிருபம் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர்களை எழுதப்பட்ட ஒண்ணு கூட அதுல பொய்யே இருக்காங்க. 100க்கு 100 அங்கே உண்மையை அங்க ஆவியானவர் எழுதி வச்சிருக்காங்க. சரியா? சரி, அப்படி போவோம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையீடுகளும் தங்கள் நிச்சயப்படி நடக்கிறோமா இருக்கிறார்கள். இருமானப்பானை பேசும் பொழிவுக்காக அப்படின்னு என்னங்க தற்பொழிவுக்காக நம்ம வணக்கம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க நினைச்சுவாங்க. அது எதுக்கு? தற்பொழிவு. தன்னை உள்ள ஒரு பெரிய அக்னி அவனுக்கு எரிஞ்சுட்டு இருக்கும். ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல். ஆனா பார்த்தோன்னே வணக்கம்யா அப்படி சொல்லாம தெரியுமா? முகஸ்துதி, தற்பொழிவுக்காக முகஸ்துதி. இப்படிப்பட்டவங்க நீங்களும் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் முன் சொல்லப்பட்டவை நினைவுகள், துன்மார்க்கங்கள் நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவங்க. இவர்கள் என்ன செய்வாங்க? பிரிஞ்சு போகிறவங்க. இவங்களுடைய ஜென்ம சுபாவத்தை என்ன செய்வாங்க? ஜென்ம சுபாவத்தையே பயன்படுத்துவாங்க. ஏன்னா இவங்கிட்ட என்ன இல்ல? ஆவி இல்லாதவர்கள்னா பரிசுத்த ஆவியானவர் உங்க இடத்துல என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அப்போ நாம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? இவங்கெல்லாம் இந்த துரோகத்துல வாழ்ந்திருக்காங்க. நீங்களும் பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி போதும். இப்பதான் அங்க வாராரு, துரோகத்தின் மத்தியிலே வாழ்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பூமியில ஒரு கூட்டம் இப்படிலாம் இருக்கும், இப்படிலாம் நடக்கும். அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆக்கினி வச்சிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவங்க கூட ஆவியானவர் இல்ல. அவங்க ஜென்ம சுபாவத்தை பேசுவாங்க. அவங்க தனக்குள்ள சொந்தத்துல இருந்து எடுத்து பேசுவாங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களே உறுதிப்படுத்திக் கொண்டு. அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கும். எந்த நிலைமையிலும் நீங்க விசுவாசிச்சா எந்த துரோகமும் உங்களை என்ன செய்ய முடியாது? வீழ்த்த முடியாது. அல்லேலூயா. உலகத்துல கூட பழமொழி சொல்றாங்க, துரோகத்தின் வாழ்வு தானே சூது. சூதுக்காகவும் கர்மம் மறுபடியும். அவனே துரோகம் தான் பண்ணியிருப்பான், அவனும் அதைத்தான் சொல்லுவான். வீட்டு ஏத்து இருப்பான், இவனும் இதுதான் சொல்லுவான். யாரு துறைன்னு உலகத்தை அரசியலுக்குள்ள இதுதான் நடக்கும். இந்த வசனத்தை அங்க சொல்லிக்கிட்டே அடைந்தாங்க. சரி, அப்போ நாம எப்படி இருக்க போனோம்? அப்போ ஆதிகாமத்திலிருந்து இந்த நாள் வரை நம்ம மத்தியில் என்ன இருக்கு? துரோகம் இருக்கு. நியாயக்கேட்டின் மகன் ஒரு நாள் வரும். எருசலேம்ல அந்த பரிசுத்த ஆலயத்துல தீட்டான ஒரு காரியத்தை அந்திகிறிஸ்து என்ன செய்வான்? உடன்படிக்கை செய்து ஒரு வைப்பான். அந்த சொல்லிருப்பட்டிருக்க அந்த பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னு பயிர் எழுது. அந்த பாவ மனுஷன். அப்ப அது வரைக்கும் 6000 ஆண்டுகள் அந்த அந்திகிறிஸ்துவினுடைய நாட்கள் 7000 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் சொல்லப்படுது. அது வரைக்கும் அந்த துரோகம் நம்ம மத்தியில இருக்கத்தான் செய்வோம். நாம இப்பவும் எப்படி வாழ்றோம்? துரோகத்தின் மத்தியில வாழ்றோம். நீங்களாம் உங்களை எண்ணி பார்க்கணும். என் தம்பி, என் அண்ணன் அப்படின்னு நம்ம ரெகுலியா, நம்ம பாசமா, என் மகன், என் ஒய்ஃபு, என் அக்கா, என் கொழுந்தியா, என் மச்சான் அப்படின்னு நம்ம எப்படி இருக்கோம்? ரெகுலியா நம்ம உள்ளத சொல்லி இப்போ நம்ம சொல்லி அப்படிலாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனா நம்ம கூட எப்படி இருக்கு? துரோகம்.
பக்கத்திலேயே ஏதோ ஒரு வழியில் அந்த துரோகம் நம்மளை அப்பப்போ என்ன செய்யும் தாக்குவோம். உங்கள் வாழ்க்கையில் அதிகாமத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அந்த கிறிஸ்து இப்போ வரப்போறோம், அது வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த துரோகத்தின் மத்தியில வாழ்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு ஆயுதத்தை கொடுக்கிறார். என்ன ஆயுதம்? விசுவாசம். விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். அது வாழ்க்கையில எப்படியெல்லாம் அது காட்சியை காட்டும். நீ வீழ்ந்து போன மாதிரி காட்டும், நீ செத்து போன மாதிரி காட்டும், நீ தோற்கடிக்கப்பட்ட மாதிரி காட்டும், அது எதையோ காட்டும். ஆனா பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையில காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த ஆயுதம் இருந்தா எல்லாத்தையும் நம்மளால ஆண்டவர் என்ன செய்யும்? முறியடிக்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, நீங்களோ பிரியமானவர்களே, உங்களுக்கு மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு நாலு காரியங்கள், 5 காரியங்கள். ஒண்ணு என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண நம்ம கற்றுக்கணும். தேவ பிள்ளைகள் ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும்? பரிசுத்த ஆவிக்குள். ஆவியில் எப்படி காணிக்கை செலுத்தினான்? ஆனா கூட பிறந்த அண்ணனால அப்படி காணிக்கை செலுத்த முடிஞ்சதா? முடியல. இப்போ எத்தனை பேர் பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ண நீங்க பழகி இருக்கீங்க? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எவ்வளவோ ஜெபம் பண்றோம், பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம ஜெபம் பண்றோமா? ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில முக்கியம். அல்லேலூயா. இனிமே நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். எல்லாத்தையும் மறந்துடணும். ஆவியானவருக்குள்ள பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறி போயிடும். அல்லேலூயா. அந்த ஜெபம் உண்மையிலேயே கேட்கப்படும். அந்த ஜெபம் எதையும் செய்யும். காணிக்கை செலுத்தும் போது சும்மா வந்து நீங்க 20 ரூபா போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதை என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட விசுவாசத்துல, ஆண்டவரே இந்த காணிக்கைய நீங்க உங்களுக்குன்னு தரப்பா, நீங்க ஆசீர்வதிக்கலாம் அப்படி நீங்க சொல்லி நீங்க போட்டு பாருங்களேன். நீங்க கொடுக்குற தசம பாகத்தை அப்படி செஞ்சு பாருங்களேன். நீங்க உதாரணமா செய்யறத அப்படி செஞ்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாத்துவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம். ரெண்டாவது அடுத்த வசீங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. தேவனுடைய அன்பிலே நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். இந்த உலகம் அன்பு எப்படி மோசமானது. கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே. சுமதி இப்படி சுமதி, கணவனின் அன்பொரு நாள் அது கரைந்தே போய்விடும், மனைவியின் அன்பொரு நாள் அது மறைந்தே போய்விடும், என்றென்று மாறாதது என் இயேசுவின் தூய அன்பு, நண்பனின் அன்பொரு நாள் அது நனைந்தே போய்விடும். அம்மா வளைய பிள்ளைகள், நண்பனின் அன்பு ஒன்றா என்ன செஞ்சோம்? நனைஞ்சு போயிட்டா வேணும். பிள்ளையின் அன்பு ஒரு நாள் பிரிந்தே போய் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு ஏதோ பிள்ளையோட சண்டையை போட்டு அதை போட்டு 2 தாய்க்கும் மகளுக்கும் பேச்சு இல்லை. அவ வேலை பாப்பா, இவ வேலை. பிள்ளையின் அன்புன்னா என்றென்று மாறாதது யாரோட? இயேசுவின் தூய அன்பு. அல்லேலூயா. அந்த தூய அன்புகளை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கணும். இயேசுவின் தூய அன்புக்குள்ள நீங்க காத்துக்கொண்டீங்கன்னா உங்க பிள்ளையும் பிரிஞ்சு போகாது, உங்க நண்பனும் நினைய மாட்டான், உங்க கணவரும் கரைய மாட்டாரு, மனைவியும் மறைய மாட்டான். இயேசுவின் அன்புக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அந்த நிலைமையில காப்போம். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், முகநாடி வேறுபடும், எரிச்சல் வரும், இயேசுவின் அன்புக்குள்ள காத்துவோம். அல்லேலூயா. நீங்க பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணினா நிச்சயம் அந்த இயேசுவின் அன்பு உங்களை காத்து நடக்கும். இன்னொன்று அடுத்து சொல்லுங்க. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும்.
நான் நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்று அவர் சொன்னதா ஒரு பெரிய வாக்குதான். உனக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரனா ஆக்குவேன், அப்படி ஆக்குவேன், இப்படி பார்ப்பேன். நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு தருவேன் ஆண்டவர் பேசினார், வாக்கு பண்ணியிருக்கிறார். மறுமையில ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறாரு? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நம்ம பெற இயேசு கிறிஸ்துடைய அந்த இரக்கத்தை பெற என்ன செய்யணும்? வாழ்க்கையில காத்திருக்க, அவசரப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவருடைய இரக்கம் கிடைக்கட்டும் நீங்க காத்திருந்தா அவருடைய இரக்கம் உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்யும். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் காரியம், குடும்ப காரியம், தொழில் காரியம், அவருடைய இரக்கம் வர நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும், வெயிட் பண்ணணும். அவசரப்படக்கூடாது, வாழ்க்கையில அவசரப்படக்கூடாது. ஆண்டவருடைய இரக்கத்துக்காக காத்து நிற்கணும். அடுத்தது அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து நீங்க என்ன செய்யணும்? பகுத்தறிவு. தமிழ்நாட்டுல ஒருத்தர் சொல்லுவாங்க பகுத்தறிவு பகலான்னு சொல்லுவாங்க. பகுத்தறி விடுதலை யாரு? தந்தை பெரியார். அவரு என்ன செஞ்சாருன்னா, இந்த ஜனத்திட்ட நீ எதையும் பகுத்து பாருடா, எல்லாத்தையும் நீ நம்பாத, அவன் சொன்னாங்கிறதுக்காண்டி எல்லாத்தையும் நம்பாத, நீ பகுத்தறிஞ்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவரை சொல்லுவாங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லாரு? பகுத்து பார்க்கணும், பகுத்தறிவுள்ளவங்கள நம்ம நடந்துக்கணும். எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. எதையும் பகுத்து பார்க்கணும், வேத வார்த்தையுடன் ஒப்பிட்டு பார்க்கணும், வாழ்க்கையில பகுத்து பார்க்கணும். சிலருக்கு இரக்கம் பாராட்டி அக்கிலிருந்து இழுத்து விட்டு அக்னியில அகப்பட்டிருக்கிற அவனை அக்னியிலிருந்து என்ன செய்யணும்? இழுத்து விடும். ஒருத்தர் வேதனைப்படுறான், ஒருத்தர் கஷ்டப்படுறான். அப்பனா இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆத்துமா ஆதாயம். ஜானி பிரதரு இந்த சரவணன் பிரதருக்கு போய் நாங்கள் ஒரு 3 நாள் 4 நாள் கிட்ட அவங்க வீட்டில் போயிருந்தோம். பிரதர் குடிக்கு அடிமையாகாதீங்க பிரதர், உங்கள் குடும்பம் கெட்டு போகும், சீரழிஞ்சு போகும். காலையில் 4 மணிக்கு குடிச்சு நைட்டு வரைக்கும் என்ன செய்யறாரு மனுஷன், குடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நாங்கள் போய் சொன்னோம், அதுதான் அக்கடியிலிருந்து எடுது கொஞ்சம் இழுத்து விடுமே அப்படின்னு ஒரு பாரம். அப்போ ஆத்தும ஆதாயம் நம்ம செய்யணும். மற்றவங்களுடைய அந்த கஷ்டத்தை அதை பார்த்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். ஏதோ நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? செய்யணும். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யணும்? வெறுக்கணும். எது கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம்? மாம்சத்துல என்னது? கரைனா என்னது? பாவம். நம்ம மாம்சத்துல வருகிற அந்த பாவத்தை, அந்த கரையை என்ன செய்யணும்? வாழ்க்கையில வெறுக்கணும். பாவத்தோட ஓடணும் நம்ம நினைக்கவே கூடாது. நீங்க அதை வெறுத்து தள்ளும் போதும் பரிசுத்த ஆவிகளை என்ன செய்ய முடியும்? ஜெபமே பண்ணணும். பாவத்தோட பரிசுத்த ஆவிகளை ஜெபம் முடியுமா? அவர்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் அதை என்ன செஞ்சாரு? பாவத்தை எங்க போட்டுவாரு? முதுகுக்கு பின்னால போட்டுவாரு. இல்லாட்டா திரேஸ்வர கடல்ல போய் போட்டுவாரு. எங்க கடலின் ஆழத்தில் எரிந்து விட்டாங்க இருக்குல்ல, முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டார், கடலின் ஆழத்தில் போய் கொடுப்பார். உங்க பாவத்தை எல்லாம் நீங்க எங்க போய் கரைக்கலாம்? திரேஸ்வர கடற்கரையில நீங்க ஜெபம் பண்ணும் போது தூக்கி விட்டு போட்டுவார். இல்லை பக்கத்தில் போட்டால் இந்த போட்டிங்கெல்லாம் போறாங்களா, அவங்க வந்து இழுத்துட்டு வந்துடுவாங்க, தூரத்தில் போட்டுருவாங்க. அடுத்து வலுவாதபடி உங்களை காக்கவும் மகிமையில சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை இருந்தோம். ஹல்லேலூயா. உங்களை எப்படி நிறுத்துவாரு? தேவனுடைய சன்னிதானத்தில் மாசற்ற கரையற்ற பிழையற்ற ஒரு மனிதனா உங்களை நிறுத்துவார். இந்த பூமியில நம்ம வாழ்க்கை ஏதோ தாறுமாறா போதா? ஏதோ தாறுமாறான காரியம் நம்ம செய்யறோமா? நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவிகளை ஜெபம் பண்ணி பாருங்க. பாவத்தை விட்டு வெளியே வந்து பாருங்க. மற்றவனுக்கு நீங்க இரக்கம் பாராட்டி பாருங்க.
ஆண்டவர் ஒரு மாசற்ற மனிதராய் அவருடைய சன்னிதானத்திலே அங்கே நிறுத்துவார். அல்லேலூயா. தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகருமான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்போ எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? துரோகத்துல தான் இருக்கோம். வாலிப பிள்ளைகளா மறந்துடக்கூடாது. தாத்தாவாக தட்டியும் நம்ம என்ன செய்யிருக்கோம்? துரோகத்துல தான் வாழணும். துரோகத்துக்குள்ளே தான் வாழணும். ஆனா அந்த துரோகத்துக்குள்ள வாழ நாம எப்படி நடந்துக்கணும், எப்படி நாம் நடக்கணும்? என்ன கத்தோம்? 4 காரியம் பார்த்தோம். பரிசுத்தாவிகளை ஜெபிக்கணும், தேவனுடைய அன்பில காத்துக்கொள்ளணும், இயேசு கிறிஸ்துடைய இரக்கம் பெற, அவருடைய கிருபையை பெற என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆத்துமா ஆதாயம் பகுத்தறிவுள்ளவர்களா இருக்கணும். எதையும் பகுத்து பார்க்கணும். இது நல்லது, இது கெட்டது, இது வேணும், இது வேண்டாம், எல்லாம் பகுத்து பார்த்து அக்கினியில அந்த பாவத்தில் இருக்கிறவங்களை தூக்கி விடுறதுக்கு நம்மளால ஏதாவது முடியுமா அப்படின்னு என்ன செய்யணும்? அந்த பெரிய மழை காலத்துல தண்ணி, கழுத்தளவு தண்ணி, எங்க வீட்டுல கழுத்தளவு தண்ணி அந்த ரோட்ல ஒரு அப்படி நடந்து போனவங்க ஒரு குடும்பம் என்ன செஞ்சுட்டாங்க? தண்ணியில அடிச்சு ரோட்டை விட்டு கீழே இறங்கி முங்கிட்டாங்க. முங்கி தண்ணியை குடிக்காங்க. 2 பேர் சாவு பார்த்தாங்க. வீட்டுல இருந்து மாடியில இருந்து நானும் என் மச்சனா ஒடி வந்து ஒரு பெரிய இந்த பழகம் மாதிரி கொண்டு போய் தள்ளி அந்த தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களை எப்படித்தான் நான் அது மேல ஸ்பீடா ஏறின உட்கார்ந்தேன் எனக்கே தெரியல. மேலே ஏறி உட்கார்ந்து கையை பிடிச்சு அந்த அம்மா இதெல்லாம் போட்டுன்னா இதுக்கு மேல கழுத்தே இருக்கு, இதுக்கு கீழே ஃபுல்லா கால் இப்படி ஆடு இப்படி கிடக்காங்க. நான் கையை பிடிச்சு இப்படி பையன் எடுத்து அப்படியே அந்த 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 சீட்டு மேல அவங்க உட்கார வச்சேன். அந்த சீட்டு 4-5 பேரை தாங்குற ஒரு சீட்டு அப்படியே உட்கார வச்சேன். அதுக்கடுத்து வீட்டு என் மச்சான் என்ன முடியும் காப்பாற்றுவாங்க, மச்சான் என்ன முடியல மச்சான் அப்படின்னு அவனும் தண்ணியை குடிக்கான். இங்கிட்டு ஒரு கை, இங்கிட்டு ஒரு கை. அப்படி நாங்கள் வந்து அன்னைக்கு இப்படிதான் நடந்தோம். ஆச்சரியமா நடந்துச்சு. இன்னைக்கும் அவர் வருவாரு, அந்த அந்த அம்மாவுடைய கணவர் வருவாரு, வணக்கம் சொல்லாம போகவே மாட்டேன். நான் சும்மா கூப்பிட்டு வணக்கம் ஐயா, இல்லைடா அவன் மனைவி வேறு என்ன செய்ய மனைவி. அப்போ நாம எப்படியாவது சிலருக்கு என்ன செய்யணும்? இறக்கம் பாராட்டணும். நம்ம சுயத்தை பார்த்துட்டு இருந்தா அங்க உயிர் என்ன செய்யிருக்கோம்? முள்ளு வேலிக்கிற முள்ளாக்கு உள்ள என் காலெல்லாம் சிக்கி கையை காலெல்லாம் முள்ளு இப்படி கீச்சிட்டு ஒரு வெறியில அதுல ஏறி நான் உட்கார்ந்து. ஆமா, அப்ப நம்ம வாழ்க்கையில சிலருக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு? இரக்கம் பாராட்ட வேண்டியது. உங்க வாழ்க்கையில சிலருக்கு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டியது. நீங்க உங்க முன்னாடி அவங்க கொடுமையானவங்களை தெரியலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு இவளுக்கு இரக்கம் பாராட்டு, இரக்கம் பாராட்டு, உன் காரியத்தை நாம் பார்த்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அப்படி நாம நடந்தா அவருடைய மகிமையான அந்த சன்னிதியில நம்மளை எப்படி நிறுத்துவாரு? மாசற்றவராக நிறுத்துவார். பிசாசு வருவான், அந்த சரீரம் என்னுடையது, நான் இவளை இப்படிலாம் பாவத்துக்கு உட்படுத்தினேன், இந்த சரீரம் நான் அக்கினி கடலுக்கு கூட்டிட்டு போயிருவேன் ஒரு கையை பிடிச்சிருப்பான். அங்க இருந்து யார் வருவாரு? ஹல்லேலூயா. சாத்தானே கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார்னு சொல்லி எங்க தூக்கி விடுவாரு? அப்பா சந்தைக்கு பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடும், எல்லா கண்களையும் மூடும். அதெல்லாம் துரோகத்தின் மத்தியில் வாழ்றோம். துரோகம் நம்ம கூடயே வருது.